உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாற இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல புயலாக வலுப்பெற இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும், சென்னையில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் 590 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நகர்ந்து வருகிறது. தற்போது நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில 400 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில 510 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இலங்கையுடைய திரிகோணமலைக்கு கிழக்கே தென்கிழக்கு திசையில சுமார் 130 கிலோமீட்டர்ல இது மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கையுடைய வடக்கு மாகாணங்கள்ல பரவலாக மழை என்பது கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழல்ல தமிழகத்துல அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.